பாவம் அறியாது, பாவம் அறியாது, பாவமே செய்யாது பாரிது ஜீவித்தீரே. பாவம் அறியாது, பாவமே செய்யாது பாரிது ஜீவித்தீரே. பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே, பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே பலமதை தாருமையா, உந்தன் பலமதை தாருமையா, பலமதை தாருமையா, உந்தன் பலமதை தாருமையா. பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே, பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே பலமதை தாருமையா, உந்தன் பலமதை தாருமையா, பலமதை தாருமையா, உந்தன் பலமதை தாருமையா. ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. எங்களை கழுவும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் இயேசுவே. Thank you Jesus, thank you Jesus. Nimara zikala tidakara baushaptidankara mana mankara mana tuda. Thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, 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 ஸ்தோத்திரம். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you. சுத்திகரிப்பு என்று சொல்வது குளிக்கிறது போல அல்ல. When we say sanctification, it's not like taking bath. சரீரத்தை சுத்திகரிப்பதற்கு குளிக்கலாம், அது ஒரு 10 நிமிடம் வேலைதான். To sanctify our body, we can take bath, and that is just a matter of 10 minutes. ஆனால் ஆத்மாவை சுத்திகரிப்பதில் ஒரு வேதனை உண்டு. But to cleanse our soul, there is a pain associated. ஃபாஸ்டிங் எடுக்கிறதுல ஒரு வேதனை உண்டு. When we take fasting, it is associated with a pain. சில மணி நேரங்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து காலையிலும் மாலையிலும் அப்படி சமூகத்துக்கு வந்து நம்மை ஆராய்ந்து பார்ப்பதில் ஒரு வேதனை உண்டு. To tarry in the presence of God and to understand our condition, the state of our heart for house together, both in the morning and evening, there is a pain associated with that. வசனத்தின் மூலமாக நாம் குத்தப்படும் பொழுது அதில் ஒரு வேதனை இருக்கிறது. When we are pricked by the word of God, there is a pain. நம்முடைய இருதயம் அந்த பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பும்போது அதில் ஒரு வேதனை இருக்கிறது. When our heart understands that it has committed a sin and it wants to repent, there is a pain. அது நிமித்தம் நாம் சில பிரதிஷ்டைகளை செய்கிறோம். And because of which we do certain consecration. சில பொருத்தனைகளை செய்கிறோம். We also take certain vows. அதுவரைக்கும் நாம் வைத்திருந்த சில காரியங்களை, பொருட்களை, நபர்களை நாம் கொடுத்து விட வேண்டும். And until then, whatever things which we had, some materials or some also relationship with certain people, we have to give up all those. அதிலும் ஒரு வேதனை உண்டு. Even when we do that, there is a pain. ஆனால் அந்த வேதனையோடு கூட அந்த சுத்திகரிப்பை ஏற்றுக்கொள்ள தான் நாம் வந்திருக்கிறோம். அதனால் தான் பரிசுத்தர் உம்மை போல் ஜீவித்திட பலன் தாரும் என்று நாம் பாடினோம். But we are ready to accept that pain along with giving up all such things with that sanctification, as we sang right now, oh holy God, we also want to live like you. அந்த பெயினை நாம் எல்லாரும் ஏற்றுக்கொள்வோம். Let us all accept that pain. கர்த்தர் அவருடைய கிருபை நமக்கு தருவார். May the Lord give us grace. அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும், வேற வழி இல்லை நமக்கு. We have to indeed accept that there is no other go for us. You can't get to heaven on a rocking chair அப்படின ஒரு பாட்டு இருக்கு. சாய்வு நாட்காலி அப்படியே ஊசலாடி பரலோகத்துக்கு போக முடியாது. There is an English song which says you cannot get to heaven in a rocking chair. அப்போ நாம் ஒரு கிரயம் செலுத்தி தான் போக வேண்டும். We have to pay a price to go there. நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's all close our eyes. அந்த வேதனையோடு கூட இந்த சுத்திகரிப்பை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துவோமா? Those who say with that pain associated accept the sanctification, please put up your hands. கர்த்தர் அவருடைய கிருபையை நமக்கு தருவார். May the Lord give his grace to us. அவருடைய வார்த்தை நம்மை குத்தும்போது, when his words prick us, நம்முடைய இருதயம் நொறுங்கும்போது, when our heart is broken, கண்ணீர் வரும்பொழுது, when tears come down, பிரதிஷ்டைகளை செய்யும்போது, when we make consecration, பொருத்தனைகளை செய்யும்போது, when we make vows, என் கிருபை எனக்கு போதும் என்ற அந்த வார்த்தை
வார்த்தையோடு கூட ஒரு சத்தம் கேட்கும். And you can also hear a voice associated with that which says, my grace is sufficient for you. வேதனையா இருந்தாலும் பரவாயில்லை, பரிசுத்தர் உம்மை போல் நான் மாற வேண்டும் ஆண்டவரே. Though there be a pain, holy God, I also want to be like you. பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே, பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே பலமாதை தாருமையா, உந்தன் பலமாதை தாருமையா, பலமாதை தாருமையா, உந்தன் பலமாதை தாருமையா. பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே, பரிசுத்தர் உந்தன் பலமாதை தாருமையா, பலமாதை தாருமையா, உந்தன் பலமாதை தாருமையா. பலமாதை தாருமையா என்று நாம் பாடும் பொழுது, as we sing right now saying, give me your strength, O Lord, அதனுடைய ஒரு அர்த்தம், இதனால் உண்டாகும் வேதனை சகிக்க உம்முடைய பலனை தாருமையா. one of the meaning is the pain which is being associated with this sanctification, give me a strength to endure that. நான் என்னை விட்டு பிரியும் போது ஒரு வேதனை இருக்கிறது. When I leave myself, there is a pain. என்னுடைய ஜென்ம பாவத்திற்கு பிடித்திருக்கிற சில காரியங்களை விட்டு பிரியும் போது அதில் ஒரு சில வேதனைகள் When உண்டு. I depart from some pleasures which are likened by the nature of sin which is in me, there is a pain. இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தின் ஆரம்பத்தில், In the beginning of the sanctification, பரிசுத்த ஆவியானுடைய ஒத்துழைப்போடு with the cooperation of the Holy அந்த Spirit வேதனையும் ஏற்றுக்கொண்டு and accepting that pain along, பரிசுத்தம் அடையும்படியாக இன்றைக்கு ஒரு முதல் முறை இந்த ஆரம்பத்தில் ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோமா. in order to become holy and be sanctified, right in the beginning, let us receive an anointing. கர்த்தருடைய வார்த்தை சேரும்போது ஆவியானவர் உணர்த்துவார். When the word of God will meet you, the Spirit of God will make you understand. அந்த பலனை அவர் நமக்கு தரப்போகிறார். He is going to give us that strength right now. அந்த பரிசுத்தத்தின் processல் நாம பங்கெடுக்கும்படியா கர்த்தர் இந்த நேரத்தில் நம்மை பலப்படுத்துகிறார். In order to participate in the process of sanctification and holiness, so the Spirit of God is going to help us right now. இந்த சுத்திகரிப்பு கூட்டத்திற்கு நீங்களும் நானும் வருவதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டார். Before you and I came to the sanctification meeting, Holy Spirit of God was also already present. நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பரிசுத்தத்தை பற்றி வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். Our Holy Spirit of God is very zealous concerning our holiness. அவருடைய ஆவியை பெற்றுக்கொள்வோமா. Let us receive His Spirit. அவரால் நிரப்பப்பட்டவர்களாய் சுத்திகரிப்பு அடைவோமா. And as being filled with the Spirit, let us all be sanctified. இங்கே இந்த பேசுகிறது பரிசுத்த ஆவி, அங்கே இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்வதும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தான். Who is speaking from here is the Spirit of God, and who is receiving from your end is also the Spirit of God. ramana rizantilakara shabrubasibana zinamtidankala shaburiana mam satudakalamaniatuna. Yes, Lord. Yes, Lord. Thank you, Lord. We thank Shidarabakala mara sakaramana tuda. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Yes, Stotra. Yes, Stotra. Thank you, Lord. We thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே, பரிசுத்தரும் கைகளை தட்டி பாடுவோம். ஜீவிக்கவே பலமாதை தாருமையா, உந்தன் பலமாதை தாருமையா, பலமாதை தாருமையா, உந்தன் பலமாதை தாருமையா. பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே, பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே பலமாதை தாருமையா, உந்தன் பலமாதை தாருமையா, பலமாதை தாருமையா, உந்தன் பலமாதை தாருமையா. பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே, பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே பலமாதை தாருமையா, உந்தன் பலமாதை தாருமையா, பலமாதை தாருமையா, உந்தன் பலமாதை தாருமையா.
Shidara mankala mana mankara sida bakala mana mantide. Thank you, Jesus. 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 Yes, yes, Shidara bakalani marasida bakatudan kalaba. Riatula isibigala mankara maniana mankalam tudankara. Yes, Shidara bakara bala bakara basara bakala mana nimara sikara tira bala tuda. Thank you, Jesus. Yes, thank you, Jesus. Praise. Stotram, yes. Thank you, Jesus. Stotram, yes. Stotram. Thank you, Jesus. Thank you. ஆவியானவருடைய ஒத்துழைப்போடு பரிசுத்தம் அடையும்படியா இந்த நேரத்தில் ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கிறார். With the cooperation of the Holy Spirit of God, that we might also be sanctified. Right now the Holy Spirit has filled us with the Spirit. நன்றியோடு அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய சுத்திகரிப்புக்காக 3 காரியங்கள் தரப்பட்டிருக்கிறது. For our sanctification, 3 things have been given to us. ஒன்று, நம்முடைய அழுக்கை காட்டும்படியாக கர்த்தருடைய வார்த்தை. Number 1, in order to show the filth of us, the word of God. இரண்டாவது, நம்முடைய அழுக்கை கழுவும்படியாக இயேசுவின் இரத்தம். Secondly, in order to clean our filth, the blood of Jesus. மூன்றாவது, அந்த அழுக்கிலிருந்து நம்மை அடுத்த முறை, அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிட் இருக்கு, ஒரு ஆவி இருக்கும், அது திரும்பி திரும்பி நம்மை தாக்கும். அதிலிருந்து நம்மை பாதுகாக்க, நம்மை மெயின்டைன் பண்ண, அந்த சுத்திகரிப்பில் மெயின்டைன் பண்ண பரிசுத்த ஆவியானவர். And thirdly, there might be some evil spirits associated behind that evil spirit that will try behind to come. Sin. Some evil spirits behind the sin. Some evil spirits which are behind the sin, which will try to cause us or make us to do that sin once again. To protect from that and to keep us from that, Holy Spirit of God has been given to us. நம்முடைய சுத்திகரிப்புக்காக முழு பரலோகத்தினுடைய கான்சென்ட்ரேஷன், கவனம் இங்கே தான் இருக்கிறது. For our sanctification, the whole concentration of entire heavenly kingdom is right here. எத்தனையோ எழுப்புதல் சபைகள் உண்டு. There are many revival churches. எல்லா அற்புதங்கள் நடக்குது. Many miracles happen. ஆனால் சுத்திகரிப்பு இல்ல. But there is no sanctification. alla miraclesலே போட்டிட்டு இருக்காங்க. They are just conducting the church only through miracles. வியாதியிலிருந்து சுகம், deliverance from sickness, வேலை வருகிறது, and we are getting job opportunities. பிலிசூனிய கட்டுகள் உடைகிறது. All the powers of witchcrafts are broken. அந்த தீர்க்கதரிசி குறிப்பிட்ட கரெக்ட்டா பேசினார் என் வாழ்க்கையை பற்றி. And that particular prophet, he spoke very correctly about my life. இதெல்லாம் நடக்குது, ஆனால் வளர்ச்சி இல்ல. All these are happening, but there is no growth. இப்படி இருக்கும்போது, when things are like this, சுத்திகரிப்பை ஜனங்கள் அலட்சியம் பண்ணுகிற காலத்தில் நாம் இங்கே கூடி சேர்ந்து உபவாசிக்கும்போது முழு பரலோகத்துடைய சப்போர்ட் இங்க வரும். When other churches are despising the sanctification, which is very important, but we have gathered here to sanctify, the whole concentration of heavenly kingdom will be right here. நம்முடைய மனசாட்சியை திருப்திப்படுத்த, நான் சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வந்தேன், நான் 3 கூட்டத்துக்கு வந்தேன், இதெல்லாம் நம்முடைய குறிக்கோள் அல்ல. Just to make our conscience be satisfied, we might say, I came for all the sanctification meeting, I attended 2 or 3. We have not come here for that. வந்துட்டு கொஞ்சம் தலையாட்டிட்டு போறதுக்கு, கம்யூனியன் எடுக்கிறதுக்கு நாம் வரவில்லை. We have not come here just to shake our head left and right and to take part in communion and just go. நாம் வேதனைப்பட வந்திருக்கிறோம். We have come here to endure pain. அதற்கு ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். For which the Spirit of God has strengthened us. இந்த நாட்களில் கர்த்தர் நம்மோடு அவருடைய வசனம் என்னும் கண்ணாடியின் மூலமாக நம்மோடு பேசி நம்முடைய பாவங்களை அவர் உணர்த்த வேண்டும். In these days the Lord should speak through his word, which is a mirror, and he has to rebuke and exhort us through that.
தாங்கள் பாவங்களார கழுவப்படாமல் இருந்தும் தாங்கள் பார்வையில் சுத்தமா இருக்கிற ஒரு ஜாதி உண்டு. There is a nation who are pure to their own eyes, but they have not been cleansed of their filth. அதன் அர்த்தம் சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வருவாங்க, ஆனா பாவ உணர்வு இருக்கா, நான் நல்லா தான் இருக்கிறேன் என்று சொல்லி போயிட்டே இருப்பாங்க, ஆனா நல்லா இல்ல அவங்க. Which means they will come for the sanctification meeting, but they will think in their mind they are already sanctified, they are pure, but being unsanctified they will depart. கர்த்தர் அவருடைய வசனம் நம்மோடு பேச வேண்டும். May his word speak to us. பேதுரு பிரசங்கம் பண்ணினபோது 3000 பேருக்கு அது கண்ணாடியாய் மாறிவிட்டது, குத்தப்பட்டார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். When Peter he conducted his sermon and he preached, some 3000 people were pricked by the word of God, and they immediately asked him, men, what do you want us to do? சமீபத்தில் ஒரு சாட்சி கேட்டேன். Recently I heard a testimony. ஒரு கிராமத்துல in a village, ஒரு ஊழியக்காரன் போய் ஒரு paralyzed, ஒரு வாதத்தினால் வீல் சேர்ல இருக்கிற ஒரு ஆள் கிட்ட பேச போனார். A minister of God, he went to speak to a man who is paralyzed and he was in a wheelchair. அவரால் நடக்க முடியல. He cannot walk. அவரை சுகப்படுத்த தான் போனாங்க. He went to heal him. ஆனா ஆவியானவர் பேசினார். But the Spirit of God spoke to him. நீ இரட்சிப்பை பற்றி சொல்லு. He speak to him about salvation. இயேசுவை பற்றி சொன்னாங்க. They spoke to him about Jesus. அப்ப அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். He accepted Jesus. அந்த பாவிகளுடைய ஜெபத்தை அவர் சொன்னார். And he also confessed the sinner's prayer. நான் இயேசுவை என் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன். He said, I accept Jesus Christ as my personal savior. நான் ஒரு பாவி. I am a sinner. இயேசுவே என்னுடைய இருதயத்தில் நீர் வாரும். Jesus, please come into my heart. அது ஆமென் ன்னு சொன்ன உடனே when he said amen, எழும்பி நடந்துட்டாராம். immediately he stood up and walked. குதிச்சிட்டாராம். He was jumping. வயசானவர். He's an old man. இன்னைக்கு காலையில அவர் பரலோகத்துக்கு போயிட்டார். நேத்து இயேசுவை ஏற்றுக்கொண்டார், இன்னைக்கு காலையில பரலோகத்துக்கு போயிட்டார். Yesterday he accepted Jesus as his personal savior. Today morning he went to be with his Lord. யார் யாரெல்லாம் சுத்திகரிப்புக்காக கையை நீட்டுகிறார்களோ கர்த்தர் கிட்ட வருகிறார். To everyone who is stretching forth his hand to be sanctified, the Lord is coming very nigh unto them. இனி காலம் இல்லை. There is no more time. இது கடைசி சுத்திகரிப்பு கூட்டங்களில் ஒன்று. This is one of the last sanctification meetings. ஆண்டவரோடு ஒத்துழைக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. May the Lord give us grace to cooperate with him. அவருடைய வசனம் நம்மை உணர்த்தட்டும். Let his word rebuke us. அந்த வசனம் நம் மத்தியில் தான் இருக்கிறது. That word is right in the midst of us. அந்த நேரத்தில் அது வெளிப்பட போகிறது. At an appointed time it is going to be manifested. அது மாத்திரமல்ல, not just that, நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை கழுவுகிறது, அந்த பாவங்களில் நம்மை கழுவுகிறது அந்த இயேசுவின் இரத்தமும் நம் மத்தியில் தான் இருக்கிறது. The blood of Lord Jesus Christ is right in the midst of us in order to sanctify our spirit, soul and body from all sins. இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு கிட்ட அந்த இயேசுவின் இரத்தம் வரட்டும். To every person who is seated here, let the blood of Jesus come nigh unto them. அந்த பாவங்களுக்காக குற்றங்களுக்காக நாம் ஜெபிக்கும்போது அந்த இயேசுவின் இரத்தம் நமக்குள் வரட்டும். When we pray for all the sins and transgressions that we have committed, may the blood of Jesus come unto us. அது மாத்திரமல்ல, not just that, அது நம்மை சுத்திகரிக்கட்டும். ஆவியானவர் நம்மை சுத்திகரிக்கட்டும். May the Spirit of God sanctify us. அண்ணன் ஒரு நிரந்தரமான விடுதலை உண்டாகட்டும். Let there be a permanent deliverance. இதற்காகவே நாம் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். For which reason we have been caught. ஒரு அது திருப்பி வந்து போகிற பாவங்கள் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரந்தரமாய் விடுவிக்கும்படியா நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். It should not be sins which come and go very often again and again, but the Holy Spirit of God should give us a perfect deliverance which is a permanent one for which we have been apprehended. சமீபத்தில் ஒரு கப்பலில் வேலை செய்கிற ஒரு பிரதரோடு பேசினேன். Recently I spoke with a brother who works in the ship. அவர் சொன்னார், நான் ஒரு காலத்தில் சினிமா பார்ப்பேன். He said, in once upon a time I used to watch cinema. ஆனால் நான் இப்பொழுது நான் சினிமா பார்க்கிறதில்லை. But now I don't watch movies. நான் கப்பலில் இருந்தாலும் நான் ஜெபிக்கிறேன். Though I be in the ship, I pray. பாவத்தை செய்யக்கூடிய எத்தனையோ சூழ்நிலைகள் உண்டு, ஆனால் என் ஜீவியத்தை காத்துக்கொள்கிறேன். There are many instances where I can give easily to sins, but I am protecting my life. பரிசுத்தாவினுடைய பலத்தினால் அப்படிப்பட்ட ஒரு நிரந்தரமான விடுதலைக்குள் நாம் வரலாம். With the strength which we receive from the Spirit of God, we can come into a place of permanent deliverance. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது, when we see the history of the people of Israel, அவங்க ரொம்ப மோசமானவங்க தான். they are indeed wicked. ஆனால் சுற்றி இருக்கிற நாடுகளை பார்க்கலாம் எவ்வளவு பரவாயில்லை. But when we compare them with the other nations surrounding them, they are far better. ஏனென்றால் பல நூற்றாண்டுகளாக கர்த்தருடைய பிரமாணங்களை பெற்றுக்கொண்டவர்கள் அவர். Why? Because they have received the laws of God for many centuries together. அவர்கள் மத்தியிலும் சில பரிசுத்தவான்கள் இருந்தார்கள். Even in the midst of them there were some saints. ஆனால் அந்த சுற்றி இருந்த ஜாதிகள் எல்லாம் சூனியம், ஜீரோ தான் அவங்கலாம்.
But the nations surrounding the people of Israel, they are completely a zero. They are totally wicked. அந்த ஜீரோ குரூப்ல இருந்து புறப்பட்டவர்கள் தான் நாம் புறஜாதியார். And we have proceeded from that zero group called the heathen. அப்ப நமக்கு எல்லாருக்கும் அந்த இயேசுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனாலும் அந்த அந்த ஆதி நூற்றாண்டிலிருந்து இந்த புறஜாதியார் மத்தியில் அன்று சுவிசேஷத்தை சொல்லி சொல்லி அந்த தோமாவே அங்கிருந்து இங்கே கொண்டு வந்து அவர் அடி வாங்கி செத்து போய் அதன் விளைவாக இப்ப நாம் இங்க வந்துட்டோம். We have no association with Jesus whatsoever. We have proceeded from the zero group called the Gentiles, and the Lord has sent Thomas, his disciple, all the way to India, and after many generations of listening to the word of God, finally we are here. ரோமர் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read Romans chapter 15 and verse 16. தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமா எழுதினேன். புறஜாதியாருடைய பலி பரிசுத்தாவியினால் சுத்திகரிக்கப்பட்டது வசனம் அது. அப்படி இருந்தும் சகோதரரே 15 அப்படி இருந்தும் சகோதரரே புறஜாதியார் ஆகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும். நாம் தான் அந்த புறஜாதியார். We are the Gentiles. அந்த புறஜாதியார் என்று சொன்னா தேவனுக்கு நாறுகிறவர்கள். When we say Gentiles, they are stinking people before God. புறஜாதியார், அத இங்கிலீஷ்ல தமிழ்ல பாரு, புறஜாதியார், outcasts. In Tamil it's mentioned very nicely as an outcast. அப்ப நாம் எல்லாரும் தேவனுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. நாம் எல்லாரும் இந்த பாகாலு, அந்த அஷ்டரத்து, நரபலி செலுத்துறவங்க, ரத்தம் குடிக்கிறவங்க, பப்ளிக்ல விபச்சாரம் செய்கிற அந்த குரூப்பினுடைய வம்சம் நாம். We have no association whatsoever with Jesus. We belong to the group which offers to the idol, who worship Baal, and those who commit prostitution in the open places, and they who drink the blood, those who are cannibals. We are the generation of such people. ஆனால் தேவன் நம்மை தேவனுக்கு முன்பாக ஒரு பலியாக மாறும்படியா நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறாராம் இந்த வசனம் சொல்லுகிறது. But according to this verse, the Spirit of God, the Holy Ghost, is sanctifying us so that we might be offered as an acceptable sacrifice before the Lord. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's all close our eyes. இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தின் மூலமாக, through these sanctification meetings, தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதான பலிகளாக நாம் மாற வேண்டும். we should become offerings acceptable to God. அதற்காக நம் கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுப்போமா? For which let's lift up our hands and offer ourselves. இந்த அசுத்தமான பலியாகிய நான், we were a filth offering. நாம் சுத்திகரிக்கப்பட்டு, after being sanctified, வார்த்தையினால் சுத்திகரிக்கப்பட்டு, being sanctified by the word, இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டு, being sanctified by the blood of Jesus, கர்த்தருடைய ஆவியினால் சுத்திகரிக்கப்பட்டு, being sanctified by the Spirit of God, கர்த்தருக்கு முன்பாக சீக்கிரத்தில் நாம் நிற்க போகிறோமே. before God we are going to stand very soon. அப்பொழுது நிற்கும்போது, when we stand at that time, பிதாவாகிய தேவன் நீதிபர நம்மை பார்த்து நீர் ஏற்றுக்கொள்ளப்பட்டாய் என்று சொல்லத்தக்கதாக எனக்குள் நமக்குள் பரிசுத்தம் காணப்படட்டும். the righteous God, the heavenly Father, looking at us saying that you have been accepted, we should have such a great sanctification. என்னை விட்டு அகன்று போ, நீ யார் எனக்கு தெரியாது என்று அவர் சொல்லக்கூடாது. He should not say, get thee behind me, I do not know who you are, worker of iniquity. Get out என்று அவர் சொல்லக்கூடாது. He should not say, get out. Come in என்று அவர் சொல்ல He வேண்டும். should say, welcome. அதற்காக தான் நாம் வந்திருக்கிறோம். For which we have come here. அதற்காக தான் இப்போது கரங்களை உயர்த்தி கொண்டு இருக்கிறோம். For which we have put up our hands now. இயேசு போதும் எனக்கு. Jesus is sufficient for me. இயேசுவின் பரிசுத்தம் போதும் எனக்கு. The holiness of Jesus is sufficient for அவர் me. என்னோடு இடைப்படட்டும். Let him play. அவருடைய வசனம் என்னை குத்தட்டும். Let his word prick me. அவருடைய இரத்தம் என்னை கழுவட்டும். Let his blood sanctify me. அவருடைய ஆவி என்னை நடத்தட்டும். Let his spirit lead me. இந்த முழு சுத்திகரிப்புக்குள் அவர் என்னை கொண்டு வரட்டும். Let him bring me to a total sanctification. கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுப்போம். Let us lift up our hands and surrender. பலிகளாய் மாறுவோம். Let us become a sacrifice. அந்த சுத்திகரிப்பின் process அவர் பொறுப்பெடுக்கட்டும். Let him undertake the process of sanctification. ஒரு நிமிடம் அவரை நோக்கி ஜெபியுங்கள். For 1 minute let us all pray towards him. இப்பொழுது கேட்ட வார்த்தைகளின் அடிப்படையில் நீங்களே இயேசுவோடு பேசுங்கள். Based on the words which you have listened to right now, speak to Jesus. ஆண்டவரே, வல்லமையுள்ள தேவனே, முழுமையாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பலனற்ற எங்களுக்கு உம்முடைய வல்லமையை தாரும். உம்மோடு துழைக்க நீர் கிருபையை தர வேண்டும் ஆண்டவரே இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. கிருபை வேணும், கிருபை வேணும், கிருபை வேணும், கிருபை வேணும். Thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, வல்லமை வேணும். ராஜாவே சுத்திகரிப்பீரே,
Sirala bakara shabana maria tuda. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Let your blood cleanse us, O Lord. Let your blood be in our midst, O Lord, to cleanse us. Lord, let the Holy Spirit sanctify us. Let your word cleanse us. Help us to personally receive, O Lord, your word in these sanctification meetings that will wash us and sanctify us, O God. Let your blood not be just in front of us, but within us to wash us in our five senses, in our spirits, in our souls, O God. Stotram Yeswe. Stotram Yeswe, Stotram. Shidara Bazira Bankalamaniana Manka today. Amen. இந்த சுத்திகரிப்பு கூட்டம் முடிவடைவதற்கு முன்பாக, before the end of the sanctification meeting, தேவன் என்னோடு பேசினார் என்கிற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். we should all have an assurance that God indeed spoke to me. என்னை உணர்த்துகிற ஒரு வார்த்தை, and a word that makes me understand. என்னை குத்துகிற ஒரு வார்த்தை, a word that will prick me. என் மனதை தெளிவாக்குற ஒரு வார்த்தை, a word that will make my mind clear. என் ஆத்துமாவின் வியாதியை சுகமாக்குற ஒரு வார்த்தை, a word that will heal the sickness of my soul. என் ஆத்துமாவை பலனடைய செய்கிற ஒரு வார்த்தை, a word that will strengthen my soul. நான் கழுவப்பட்டேன் எனக்கு நிச்சயத்தை தருகிற ஒரு வார்த்தை, a word that will give me an assurance saying that I have been indeed cleansed. அந்த வார்த்தை வேண்டும் என்று சொல்லுகிற கரங்களை உயர்த்துவோம். those who say I need such words, please put up your hands. தீர்க்க தரிசனங்கள் மூலமாக, through prophecy, நம்முடைய ஜெபிக்கும்போது நம்முடைய மனதில் கர்த்தர் பேசி, and as and when we pray, the Lord should speak to our mind. இங்கிருந்து புறப்படுகிற ஆலோசனைகள் மூலமாக, and through the counsel that is proceeding from here, எனக்கு ஒரு வார்த்தை வேண்டும். I need a word. ஆகியால் தேவனே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்துகிறோம். and it is therefore, Lord, we have lifted up our hands in your presence. எங்களோடு பேசும் ஆண்டவரே. please speak to us, Lord. வார்த்தைக்காக நாங்கள் தாகமாய் இருக்கிறோம் ஆண்டவரே. oh Lord, we are thirsty for your word. கர்த்தர் அவருடைய வார்த்தையை தருவார். the Lord will give his word. அந்த நித்திய ஜீவனின் வார்த்தையை அனுப்புவார். he will send the words of eternal life. என் உள்ளத்தை உன் உள்ளத்தை தொட போகிறது. and that word is going to touch yours and my heart. நன்றியோடு அட்வான்ஸா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். praise the Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். thank you Lord. உம்முடைய வார்த்தை நீர் அனுப்ப போகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே. நீர் உணர்த்துகிற உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் 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 இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம். thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஆமென். இயேசுவின் ரத்தம் ஒரு விதத்தில் சோப்பு போல, ஆனால் சோப்பு அல்ல. blood of Jesus is in a way it's like a soap, but it is actually not a soap. நாம் உடம்புல சோப்பு போட்ட பிறகு அதை கழுவி விடுவோம். after applying soap in our body, we will wash it off. அந்த சோப்பும் அழுக்கும் போய்டும். both the soap and the filth will be removed. ஆனால் இயேசுவின் ரத்தத்தை நாம் பூசின பிறகு அதை கழுவ மாட்டோம், அது அங்கே தான் இருக்கணும். but after applying the blood of Jesus upon us, we will not clean it. It should be there. நம் மத்தியில் இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. in the midst of us we have the blood of Jesus. அந்த நம் மத்தியில் இருந்தால் போதாது, அது எனக்குள் பூசப்பட வேண்டும். it is not enough that it remains in the midst of us, but rather it should be applied on us. என்னுடைய ஐம்புலன்கள் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். all my five senses should be washed by the blood of Jesus. ஆத்துமாவின் எழுச்சிகளில் எழும்பினதான அந்த பயம், அந்த கோபம், அந்த இச்சை, அதெல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட all வேண்டும். the fear, anger, lust that has come in the emotions of my soul should all be cleansed by the blood of Jesus. என்னுடைய ஆவியில் இருக்கிறதான பிடிவாதம், அகங்காரம், attitudes, அந்த தவறான மனப்பான்மை, இதெல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். all the stubbornness, haughtiness, indignation and attitudes, this all should be cleansed in my spirit. இயேசுவின் ரத்தம் இந்த மூன்றையும் கழுவ வேண்டும். the blood of Jesus should wash all the three. அதை விரும்புகிற கரங்களை உயர்த்துவோம். those who desire that, please put up your hands. இன்றைக்கு இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தின் மூலமாக நம் மத்தியில் இருக்கிற இயேசுவின் ரத்தம் என்மேல் பூச
நடக்கும். Today, through this sanctification meeting, the blood of Jesus which is in the midst of us should be applied upon us. நான் திருவிருந்தில் பங்கெடுக்கும் போது கழுவப்பட்டவளாக நான் பங்கெடுக்க வேண்டும். When we participate in the Lord's table, we should be participating as being fully sanctified. அந்த இயேசுவின் ரத்தம் என் மேல் பூசப்பட்டிருக்கிறதற்கு என்ன அடையாளம், என்ன அத்தாட்சி? What is the sign that the blood of Jesus has been applied upon me? ஒரு சமாதானம் நம்மை நிரப்பும். A great peace will fill us. மனசாட்சியில் குற்றம் இருக்காது. There will be no sin in our conscience. அதே ஒரு தெளிவு உண்டாகும். There will be sobriety. நான் கழுவப்பட்டோம் என்கிற ஒரு வார்த்தையும் புறப்படும். And also a word will proceed saying that you have been sanctified. பாவ மன்னிப்பின் நிச்சயம் உண்டாகும். You will have the assurance of the forgiveness of sin. அந்த இயேசுவின் ரத்தம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் தான் இப்பொழுது கரங்களை உயர்த்தி இருக்கிறீர்கள். All those people who say we need that blood of Jesus, we have put up our hands indeed. Amen. இயேசுவின் ரத்தம் நம்மை இப்பொழுதே கழுவி கொண்டிருக்கிறது. Right now itself the blood of Jesus is washing us. கூட்டத்துக்கு வந்து மாத்திரமல்ல, பர்சனலாக கர்த்தர் நம்மோடு பேசுவார். Not just after coming to the meeting, every moment personally Jesus will speak to us. இந்த 3 நாட்கள் வீட்டில் இருக்கும் பொழுதும் கர்த்தர் பேசுவார். Even in these 3 days when you are remaining in your home, the Lord will speak to you. வெளியில போகும்போதும் கர்த்தர் பேசுவார். When you go outside, he will speak to you. அவருடைய ரத்தம் நம்மை கழுவி கொண்டிருக்கிறது. His blood is washing us. சங்கார தூதனை துரத்தி கொண்டிருக்கிறது. The angel of death, it is chasing him off. Amen. Thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசுவே. இயேசுவின் ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். என்னை கழுவும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே. Amen. இப்பொழுது ஒரு அபிஷேகத்திற்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். Now we are going to give room for an anointing. இந்த அபிஷேகம் மிகவும் முக்கியமானது. This anointing is very much essential. பரிசுத்த ஆவியினால் நிரம்புவது மிகவும் முக்கியமானது. To be filled with the Holy Ghost is very much important. 2 வருடங்களுக்கு முன்பாக synchronization and manipulation, தேவனோடு பரிசுத்த ஆவியானவரோடு எப்படி இணைக்கப்படுவது எவ்வளவு முக்கியமா இருக்கிறது, இல்லை என்றால் பிசாசினால் திசை திருப்பப்படுவது எவ்வளவு எளிதாய் நடக்கும் என்று நாம் 2 வருடங்களுக்கு முன்பாக நாம் படித்தோம். 2 years before we heard in a sermon about synchronization and manipulation, that how much important it is to be synchronized with God and His Spirit, so that we might not be manipulated by Satan and his cunning plans. உங்களுக்கே தெரியும், நான் சொல்லுகிறதை கவனியுங்கள். You yourself know, just listen to what I say. உங்களை ஏமாற்ற, வசீகரிக்க, அதைரியப்படுத்த, உங்களை திசை திருப்ப, உங்களை ஒடுக்க, நெருக்க, அழிக்க பிசாசு எவ்வளவு சமீபமா இருக்கிறான் என்று உங்களுக்கே தெரியும். You yourself know how much Satan is nigh unto you in order to oppress you, afflict you, and deceive you cunningly, and to make you err from your path. He is very much close to you. இதை உணர நீங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா இருந்தாலே தெரியும். To understand this, you no need to be very much spiritual. A little spirituality is enough to know அந்த that. ஆவிகள் எப்படி தாக்கிக் கொண்டே இருக்கிறது, பல விதத்தில் அதை உங்களை அணுகி கொண்டு இருக்கிறது. And all those spirits are attacking you, and in many ways they are trying to come next to you. ஆனால் மறுபக்கத்தில், But on the other hand, பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆக நம்மோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார் என்றும் நமக்கு தெரியும். we also know how strongly the Holy Spirit of God is speaking to us. வானத்தின் காற்றுகள் என்ற செய்தியில் தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்தது. And all these points came in the sermon where I spoke about the winds of heaven. ஒரு தவறான தீமையான ஒரு காற்று பூமியில் வீசிக்கொண்டு எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களை வாரி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. A wrong evil wind which is blowing right throughout the world, and it is carrying off crowds of people together. ஆனால் நாம் வேறொரு காற்றில் பிடிபட்டவர்கள். But we are caught in a different wind. இந்த சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வந்தவர்கள் நாம் ஒரு காற்று நிமித்தம் தான் வந்திருக்கிறோம். And all those who have come for this sanctification meeting, we have come because of the current of a particular wind. ஆனால் அந்த காற்றுக்குள்ள நம்ம நுழைஞ்சு லாக் ஆயிடணும். We should enter inside the wind and be locked. நான் அன்றைக்கு அந்த பிரசங்கத்தில் சொன்னேன். In that message I said like this. இந்த தீய காற்றினால் பிடிபடும்படியாக அதுக்குள்ள நுழையணும்னு அவசியம் இல்லை. பரிசுத்தாவினுடைய காற்றிலிருந்து வெளியே வந்துட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா அது தள்ளிட்டு போகும். நியூட்ரலே கிடையாது இதுல. To be caught by the evil wind, we have no need to endeavor or do anything differently. Just when you come out of the wind of the Holy Spirit of God, immediately the evil wind will carry us. There is nothing called a neutral position. இந்த காற்றிலும் இல்லை அந்த காற்றிலும் இல்லை என்று சொல்லக்கூடிய இடம் ரொம்ப நேரம் இல்லை.
There is no such place where we can tarry for long saying, I am not in this wind or that wind. அதனால நம்ம எல்லாரும் பரிசுத்தாவியானவருக்கு ஒப்பு கொடுப்பது மிகவும் அவசியமான ஒரு காரியம். Therefore, for us to yield to the Holy Spirit of God is very much essential. அந்த நம்மை வாரிக்கொண்டு போவது பரிசுத்தாவிக்கு சக்தி இருக்கிறதை விட பிசாசுக்கு தான் சக்தி இருக்கு. காரணம் என்னவென்றால் பிசாசுடைய சரக்காகிய அந்த ஜன்ம பாவம் நமக்குள் இருக்கிறது. The wind that is carrying away more than the Holy Spirit of God, the wind of Satan or the evil wind has more power. The reason is we have his substance inside us called the nature of sin. கொஞ்சம் அப்படி உலகத்துல எட்டி பார்த்தா போதும் இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். If you just peep a little inside to this world, immediately it will carry you off. என்னை பற்றி என்னுடைய தாயார் சொப்பனம் பார்த்ததை உங்களுக்கு தெரியும். And you know about the dream which my mother saw about me. ஒரு மனுஷன் கொடுத்த ஒரு சின்ன ட்ரிங்க் ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி சோடாவோட அப்படி மூக்கல வச்சு அவ்வளவுதான் ஓடி போன பயங்கர வேகத்துல எனக்கு இயேசு வேண்டாம்னு ஓடிட்டே போயிட்டேன். A man who offered me a drink mixed with a soda which was orange in color, I didn't drink that, just smelled that. Immediately I started running fastly, shouting, saying, I don't need Jesus, I don't need Jesus. இந்த உலகம் அப்படிதான். This world is like that. நம்ம ரொம்ப ஸ்பிரிச்சுவல் நினைச்சிட்டு இருப்போம். லைட்டா அப்படி வெளியே போய் அப்படி ஸ்மெல் பண்ணா போதும் உடனே மைண்ட் மாறிடும், பாய்சன் ஆயிடும், ஜெபம் குறைஞ்சிரும், அபிஷேகம் குறைஞ்சிரும். எந்த ஸ்பீட்ல உள்ள வந்தோமோ அந்த ஸ்பீட்ல வெளியே போய்டுவோம். We might think we are very much spiritual, but once you peep a little into the outside world and smell a little bit, immediately our prayer will come down, our spirit, Holy Spirit will come down, and we will not know where we have been caught up. இது நாம் எதிர்க்கக்கூடிய காற்றுகள் அல்ல, உள்ள போயிட்டே இருப்போம். These are winds which we cannot resist. Whichever wind we get into, we will be carried off. மைண்ட் மாறிடுச்சுனா யார் சுவிசேஷம் சொன்னாலும் அது உள்ள ஒண்ணும் நுழையாது. If our mind gets changed, no matter whoever speaks gospel to us, nothing will enter our mind. சிரிச்சிட்டே நரகத்துக்கு போய்டுவோம். We will laugh and land up in hell. அது நம்முடைய ஜீவிதத்தில் நடக்க கூடாது. It should not happen in our life. அதனால தான் இப்பொழுது ஆவியானவருடைய காற்று நம்மத்தில் அசைவாடும்படியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். For which we have to surrender ourselves for the Spirit of God or the wind of heaven to move in us. எத்தனை பேர் உணர்கிறீர்கள் அந்த பிசாசுடைய போராட்டம்? How many of you feel the strife from Satan? அது ஒரு பிரச்சனையா கூட வரலாம். It might come as a problem also. வேலை ஸ்தலத்தில் ஒரு பிரச்சனை. It might be a problem in your office. தேவன் மேல் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, பிரச்சனை குத்திட்டே இருக்கு, தூக்கம் இல்ல, பைபிள் படிக்க முடியல, ஜெபிக்க முடியல, எல்லாம் அதுல தான் போய் நிக்குது. You are unable to concentrate upon God, you have no sleep, you are unable to read the Bible, you are unable to pray, always you are thinking about the problem. அப்போ அது நம்முடைய விசுவாசத்தை கெடுக்க வருகிறது. That is coming to spoil our faith. நம்முடைய கவனத்தை டைவர்ட் பண்ணாது வருகிறது. It is coming to divert our attention. இது போல எத்தனை விதத்தில் பிசாசன் வாழ்க்கையோடு போராடுகிறான். Likewise, in diverse ways Satan is struggling against my life. இன்பத்தை கொண்டு அல்லது துன்பத்தை கொண்டு என்னை எப்படியும் நெருக்க, என்னை எப்படியும் டைவர்ட் பண்ண அவன் முயற்சி செய்கிறான். He is trying to oppress or divert my mind either through pleasure or through pain. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், St. Paul says, உங்களை பிசாசு அந்த சர்ப்பம் கெடுத்து விடுவானோ என்று பயந்திருக்கிறேன். He says, I fear lest this serpent might beguile your mind. பயமா இருக்கு, அவருக்கு பயமா இருக்கு. I am really afraid of you. அப்படி எனக்கு சில பிசாசு போராட்டங்கள் உண்டு. பிசாசு என்னோடு மோதுகிறான், என் குடும்பத்தோடு மோதுகிறான், என்னோடு மோதுகிறான், கனவில் மோதுகிறான், எழுச்சிகளில் மோதுகிறான், சிந்தையில் மோதுகிறான், சரீரத்தில் மோதுகிறான் என்று உணர்கிறவர்கள். And all those who feel likewise Satan is also attacking me, he is striving against me deceptively, against my family, in my mind, in my emotions, he is trying to oppress me. Those who feel like that, ரெண்டு கரங்களை உயர்த்துவோம். lift up both of your hands. அப்ப அந்த தப்பான காற்று நம்முடைய வீட்டுல, நம்முடைய லைஃப்ல, மனசுல வீச பாக்குது. Which means that wrong wind is trying to blow against us, against the church as well as against the family. நாம எதற்கு கை தூக்குறோம் தெரியுமா? Why are we lifting up our hands now? எப்படியாவது அந்த நல்ல காற்றுக்குள்ள நம்ம போய்டணும். Somehow we should be caught into that good current. நாம எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? Let us all surrender. ஆவியானவர் நம்மத்தில் தான் இருக்கிறார். The Spirit of God is right here. அந்த தவறான காற்று நம்மை வாரிக்கொண்டு போகாதபடிக்கு, that the wrong wind should not carry us away. ஒருவேளை அந்த இருளான காற்றுக்குள்ள நம்ம மாட்டி இருக்கிறோம், அது நம்ம வாரிட்டே போகுது என்றால், by chance if you are caught into that evil tide and it is trying to carry us away, அந்த மேகத்துக்குள்ள உங்களை கை உயர்த்துகிறதை ஆவியானவர் வெளியில இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். and the Spirit of God is watching from outside, you lifting your hands from inside the dark current. அந்த காற்றுக்குள்ள இந்த காற்று நுழைந்து உங்களை வெளியே கொண்டு வந்து விடும். And if entering into that dark current, this good tide will enter inside and it will snatch you out. கரங்களை உயர்த்தினவர்கள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்க போகிறார். And upon those who lift up your hands, the Spirit of God is going to descend. எதிர்நீச்சல் செய்யக்கூடிய ஒரு பலனை
பலனை கர்த்தர் தரப்போகிறார். That the Lord is going to give you strength to swim against the current. அது கோடிக்கணக்கான ஜனங்களை வாரிக்கொண்டு போகிற காற்றா இருந்தாலும் உனக்குள் வேற ஒரு காற்று வீசிக்கொண்டு இருக்கிறபடினால் நீ வெளியே வருவாய். Though it might be an evil wind that is carrying off crowds of people, but because you have a good Holy Spirit, He will take you into His good current. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். The zeal of the Lord of hosts will perform this. அப்படியே ஒப்பு கொடுத்து விடுங்கள். Just surrender. ஆவியானவர் சமீபமாய் இருக்கிறார். The Spirit of God is very nigh unto உங்களை us. பலப்படுத்த அவர் சமீபமாய் In இருக்கிறார். order to strengthen you, He is very near to you. ஒப்பு கொடுத்தால் பாட்டில்லாமல் உன்னை நிரப்புவார். And if you surrender without singing, He shall fill you. Shidana riksa na rosia praidolia. Zinkaya sukara mai. Sikai sura. Thank you, Jesus. Thank you. Nirama zanlaya goma stama rat. Sibana shabdulai makaramana. Jesus, yes way. Jesus, yes way. Jesus, thank you, Jesus. Thank you, Jesus. Thank you. Yes way. Stop. Yes way. Stop. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Yes way. Stop. Yes way. Stop. Yes way. பலப்படுத்தும் ஆண்டவரே பலப்படுத்தும். Thank you, Jesus. Thank you, Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Shinamo shibigadamo tunai samo sikkat tunai shamanama.
இயேசுவே இயேசுவே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. சிலரை சில பிரச்சனைகள் அழுத்திக் கொண்டிருக்கிறது. Some people, they are being oppressed by their problems. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா டென்ஷன் வருகிறது. And there is an extreme tension. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கோபம் வருகிறது. And you get anger to the extreme. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பயம் வருகிறது. To the extreme you get fear. அதுதான் அந்த தவறான காற்று. And that is that wrong wind. இது அப்படியே இடம் கொடுத்தால் அது உங்களை வேற எங்கேயோ கொண்டு போய்டும். அது if you just give room to it, it will carry you to some place. ஒரு தவறான முடிவுக்கு கொண்டு போய் விடும். It will take you to a wrong decision. ஆவியானவருக்கு ஒப்பு கொடுப்போமா? Let us give room to the Spirit of God. அந்த பெரிய பயத்தில் இந்த டென்ஷன் இந்த கோபத்தில் இந்த இச்சையில் இந்த வெளியே கொண்டு வருவாராக. May the Lord bring you out of that great tension, that fear and anger and the lust. நீங்கள் உள்ள நுழைந்து விடுங்கள் ஆவியானவருக்குள். Just enter inside the Spirit of God. அவர் உங்களை கண்ட்ரோல் பண்ணட்டும். Let him control you. அந்த டென்ஷன் போய்விடும். The tension will depart. அவர் உங்களுக்கு வார்த்தை சொல்லுவார், உங்களை நடத்துவார். He will give his word and he will lead you. சுயமாய் போராடாதே, டென்ஷன் கூடும். If you strive by your own self, then your tension will increase. அவருக்கு ஒப்பு கொடு, அவர் உன்னை நடத்தட்டும். Surrender to him, let him lead you. கிராமா ஷம்ரா ஹந்தியா சமாகாரா துடா.
the protection of ஈஸியா வார்த்தை. right when you pronounce the word praise the Lord, it is a word that will exalt our God. நீங்கள் தொழுது கொள்ளுகிற தேவன் தான் சர்வ வல்லமை உள்ளவர். The Lord whom you worship is an almighty God. இவருக்கு மிஞ்சினவர் இந்த பூமியில் வானத்திலும் இல்லை. There is none who can supersede him both in heaven and in earth. இவர் சொல்ல ஆகும், இவர் கட்டளையிட நிற்கும். And what he says, it will come to pass, and at his command it shall be இவரே fulfilled. ரட்சகர். He is the இவரே Savior. பரிகாரி. He is a physician. இவரே அக்கினி மதில். He is the firewall. இவரே எல்லாவற்றுக்கும் எல்லாம். He is the all in all. ஸ்தோத்திரிப்போம். Let's praise God. ஸ்தோத்திரம் 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 இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
Stotram, 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 stotram. Stotram, 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 stotram. Stotram, 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 stotram. Stotram, 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 stotram.